Welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோவில் நம்ம 11th standard biozoology chapter 2 kingdom animaliaல சீலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீலம் அப்படின்றது என்னன்னா ஒரு அனிமலில் பாடி கேவிட்டி அப்படின்றது இருக்கும். அந்த பாடி கேவிட்டியை தான் சீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அனிமலோட பாடி வாலுக்கும் எலிமெண்ட்ரி கெனலுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸை பாடி கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அது மீசோடர்ம் லைனிங்கால் அரேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த சீலமை இருக்கிறது இல்லாததை வச்சு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம இந்த வீடியோவில் சீலமேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீலமேட் அப்படின்னாலே எந்த வேர்டில் முன்னாடி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வேர்டை அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஆப்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சீலமேட் அப்படின்னா எந்த அனிமலுக்கு பாடி கேவிட்டி இல்லையோ அந்த அனிமலை சீலமேட் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீலமேட் அனிமலுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வார்ம்ஸ். இந்த அனிமல் சாலிடாக தான் இருக்கும். ஆனால் இவங்க உடம்புல பெரிவிசரல் கேவிட்டி இருக்காது. பெரிவிசரல் கேவிட்டி அப்படின்றது ஒரு அனிமலோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் மூமெண்ட் ஆகாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த பெரிவிசரல் கேவிட்டி யூஸ் ஆகும். ஆனால் ஃப்ளாட் வார்மில் பார்த்திங்கன்னா இந்த பெரிவிசரல் கேவிட்டி இல்லாததுனால அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃப்ளாட் வார்ம்ஸ் மூவ் ஆகும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸும் மூவ் ஆகும். ஸோ இதுதான் சீலமேட். அதுக்கான எக்ஸாம்பிள் ஃப்ளாட் வார்ம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.